என்ன இத்துணுண்டு இத்துணுண்டு நல்லா தாராளமாக சொல்ல வேண்டியதானே. எப்பவுமே கஞ்ச பிசுன்னு நினைத்தோம் வேணாம், மொத்தமாக நம்ம தான் மொத்தத்துக்கோ அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், மொத்தமாக என்ன தேத்துக்க போகிறாரு பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் ஒரு திருமண விழா நிகழ்ச்சி மேடையில் பேசுகிறார். அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு முன்னாடி பேசுனவங்கெல்லாம் 220 தொகுதி தான் நம்ம ஜெயிப்போம்னு சொன்னாங்க. ஏன் அதில் என்ன கஞ்ச பிசா இருக்கணும், 234 நம்ம தான் அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லுங்களேன், பெருசாக சொல்லுங்க, எல்லாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆரவாரப்படுத்துகிற மாதிரி உத்வேகம் கொடுக்குற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் கிடையாது, எதிரில் யார் வந்தாலும் சரி நம்ம தான், நம்மளை மீறி இங்கே ஒரு சக்தியும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற உத்வேகத்தோடு நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஊக்கப்படுத்துகிற ஒரு பேச்சையும் கொடுத்துருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார், 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன், வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. என்னால் போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன். அப்போ மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குற போது உள்ளபடியே மெய் செலுத்து போகிறேன். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது மயிலை வேலு அப்படிங்கிறவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதை அவருடைய வீட்டு திருமண விழா நிகழ்ச்சி தான் இந்த மேடை. அந்த மேடையில் பேசும்போது ஒரு நல்ல விஷயத்த சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக பேசுகிறார். எப்படி பெருமையாக பேசுகிறாருன்னா, அவர் இன்னும் ஊர்ந்தோ தவிழ்ந்தோ இந்த பதவிக்கு வரல, கடின உழைப்பு அப்படின்னு சொன்னோன்னே கீழே இருக்கவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஊர்ந்து தவிழ்ந்துன்னு சொன்னோன்னே அப்படின்னு கை தட்டினாங்க. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் எதுக்கு கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும், இதே மாதிரி தான் சட்டமன்றத்தில் ஒன்று நடந்துச்சு, அங்கேயும் இப்படி தான் அந்த ஊர்ந்து தவிழ்ந்துங்கிற வார்த்தை பெரும்பஞ்சாயத்தாகி போச்சுப்பா அப்படின்னு ஒரு நிகழ்வை இந்த இடத்துல சுட்டி காட்டி பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஊர்ந்து வந்து ஏறல, தவழ்ந்து வந்து ஏறல, படிப்படியாகத்தான் ஏறி இருக்கிறார். இந்த ஊர்ந்து தவழ்ந்து என்று சொல்கிற போது ஏன் கரவுளை எழுப்பினீர் என்று எனக்கும் புரிகிறது, உங்களுக்கும் புரிகிறது. ஒன்றும் இல்லை, நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நிறைவாக காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதில் அளித்து பேசுகிற போது, தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது, தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போது எப்படி மாறி இருக்கிறது, எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில் திராவிட ஆட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள், அதெல்லாம் நான் பேசி முடிச்சது பிறகு அதோடு விட்டுருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் பேசி அதோடு போயிருக்கோம், வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தியும் வந்திருக்காது, தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். விடாமல் அந்த தவழ்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யார், உதயகுமார் இருந்துச்சு சட்டமன்றத்தில், அதை எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது. யாரையாவது குறித்து நான் பேசி இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள், நான் எடுத்து விடுகிறேன், அதற்கு நானே சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னேன். உட்கார்ந்து விட்டார்.